இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைய பதிலுரை பாடல் சங்கீதம் திருப்பாடல் 25. அதிலே, ஆண்டவரே உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும், உம் பாதைகளை நான் அறிய செய்தருளும், உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும், இவ்வாறு நேரிய வழியில் என்னை நடத்தியருளும். தொடர்ந்து இதே போன்றே வரும். எளியோரை நேரிய வழியில் அவர் நடத்துகின்றார், எளியோருக்கு தம் வழியை கற்பிக்கின்றார். இவ்வாறு நல்வழியை காட்டுகின்ற தெய்வமாக அவர் இருக்கின்றார். எல்லாருக்கும் அவர் இத்தகைய உயர்வான செயலை செய்கின்றார். இன்றைய நற்செய்தியிலே எந்த அதிகாரம் என்ற விதத்தில் அது இருந்தாலும் கூட, இன்றைய முதல் வாசகத்தை எடுத்துக்கொண்டால் எதை வைத்துக்கொண்டு எந்த வழியில் கடவுள் நம்மை நடத்துவார் என்பதற்கு சிறந்த பதில் நமக்கு கிடைக்கும். பிளேயாம் என்பவர் பிற இனத்து நாட்டிலிருந்து உருவான ஒரு இறைவாக்கினர். பாலாக்கு என்பவன் மோவாபு நாட்டினுடைய மன்னன். இந்த நேரத்திலே இந்த மோவாபு இனம் எப்படி தோன்றியது என்றால், லோத்தினுடைய மனைவி அந்த சோதோம் குமாரா எரிக்கப்பட்ட போது அதிலிருந்து வெளியேறி வருகின்ற போது திரும்பி பார்ப்பால் உப்பு சிலையாக மாறிவிடுவாள். எனவே லோத் தன்னுடைய 2 பெண் பிள்ளைகளோடு வருவார். அவ்வாறு வந்து ஓரிடத்தில் ஓய்வெடுத்து கொண்டிருக்கின்ற போது இந்த பிள்ளைகள் இருவரும் பேசிக்கொள்வார்கள், நம் தந்தைக்கு வாரிசு இல்லை, எனவே அவருக்கு குடிபோதை உண்டாக்கி நாம் இருவரும் அவரோடு சேர்ந்து இந்த வாரிசை உருவாக்கலாம் என்று அந்த முதல் மகள் தன்னுடைய தந்தையோடு சேர்ந்து பிறந்த மனிதன்தான் மோவாபு. அதிலிருந்து வந்ததுதான் அந்த மோவாபியினர் என்ற இனம். தங்கள் சிறியவள் அவ்வாறு இணைந்து செயல்பட்டு பிறக்கின்ற குழந்தைத்தான் அம்மோன் என்று அழைக்கப்படுவான். அம்மோனியர். இந்த அம்மோனியர் அமலோக் என்ற அந்த இடத்தில் இருக்கின்ற இந்த 2 பிள்ளைகள். எனவே மோவாபு என்றாலே எப்படி அந்த முறை தவறு பிறந்த ஓர் இனம். எனவே தான் அது இஸ்ரேல் மக்கள் தொடர்ந்து பயணித்து வருகின்ற போது அவர்களுக்கு வழிவிடாமல் இருப்பார்கள். இந்த இடம்தான் இங்கே நமக்கு வருகிறது. எனவே பாலாக்கு என்ற அந்த மோவாபு மன்னன் பிளேயாம் என்ற அந்த இறைவாக்கினரை அழைத்து, நான் உனக்கு நிரம்ப பொருள் கொடுக்கின்றேன், நீ என்ன செய்ய வேண்டும், இந்த இஸ்ரேல் மக்களை சபிக்க வேண்டும். அதுதான் உடைய செயல். இஸ்ரேல் மக்கள் யார்? கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். எனவே அவர்களை நீ சபிக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற போது இந்த இறைவாக்கினருக்கு பிளேயாமுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. அங்கே தான் ஆண்டவர் செயல்படுகின்றார். நீ அவர்களோடு முதலில் போக வேண்டாம் என்று சொல்வார், சபிக்கவும் வேண்டாம் என்று சொல்வார். பிறகு தொடர்ந்து அவர்கள் தொந்தரவு செய்கின்ற போது, நீ செல், ஆனால் நான் சொல்வதை மட்டும் நீ சொல் என்று சொல்லுவார். நான் சொல்வதை மட்டும் நீ சொல்ல வேண்டும் என்று சொல்லித்தான் அந்த இறைவாக்கினரை பாலாக்கு மன்னரிடம் அனுப்புவார் கடவுள். இப்படியெல்லாம் அவருக்கு வழிகாட்டி செல்லுகின்ற போது, இருந்த போதிலும் கடவுளுக்கு அவர் செய்வது பிடிக்காது. கடவுள் இரவில் பிளேயாமிடம் வந்து, இந்த ஆட்கள் அழைக்க வந்தால் நீ எழுந்து அவர்களுடன் போ, ஆயினும் நான் சொல்வதை மட்டுமே நீ செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள். காலையில் அவர் கழுதையில் சேனங்கட்டி அவர்களோடு செல்லுவார். இந்த இடத்தில் இன்னும் அதிகமாக நீங்கள் நல்ல முறையில் சென்று எண்ணிக்கை நூல் 22ஆம் அதிகாரத்தை படித்து பார்த்தால் தெளிவு பிறக்கும், கடவுள் எந்த அளவிற்கு செயல்படுகின்றார் என்று. இந்த பிளேயாம் கழுதையில் செல்லுகின்ற போது ஆண்டவருடைய தூதர் எதிரில் வந்து நிற்பார். உனக்கு முன்னால் என் தூதரை அனுப்புவேன், அவர் சொல்வதை கேள், அவர் செல் என்றால் செல், போகக்கூடாது என்றால் போகாதே, அவர் உனக்கு அனைத்தையும் கற்பிப்பார் என்று நாம் வாசித்திருப்போம். அவ்வாறே இங்கே ஆண்டவரின் தூதர் வழியிலே அவருக்கு எதிரே வந்து நிற்கின்றார். இதை அவர் காண முடியாத அளவிற்கு ஆகிவிடும். ஆண்டவரின் தூதர் கையில் உருவிய வாளுடன் பாதையில் நின்று கொண்டிருப்பதை கழுதை கண்டது. பிளேயாம் இறைவாக்கினர் காணவில்லை. கழுதை, எந்த கழுதையின் மேல் செல்லுகின்றாரோ அந்த கழுதை அங்கே ஆண்டவரின் தூதர் நிற்பதை பார்க்கின்றது. எனவே அது என்ன செய்யும், விலகி வயலுக்குள் போய்விடும். முதலில் வயலுக்குள் போன உடனே பிளேயாம் அதை அடிப்பார், முதல் முறை அடிப்பார். மறுபடியும் அந்த கழுதையை கிளப்பி போ என்று சொல்லுகின்ற போது மறுபடியும் அந்த வானதூதர் வந்து நிற்பார். இந்த நேரத்தில் கழுதை சுவரில் முட்டி கொண்டு பிளேயாம் காலை சுவரோடு நெருக்கியது.
மறுபடியும் அடிப்பார், மறுபடியும் அது செல்லும், மறுபடியும் தூதர் வந்து மறுபடியும் நிற்பார். இப்போது கழுதை என்ன செய்யும்? படுத்து கொள்ளும். இவர் செல்வது கடவுளுக்கு பிடிக்கவில்லை, இருந்தாலும் செல் என்று சொல்லியிருக்கிறார். அப்படி செல்கின்ற போது தான் ஆண்டவரின் தூதர் வந்து இன்னும் நீ போகாதே என்று தடுப்பார். இந்த 3 முறை அடித்த பிறகுத்தான், நீ 3 முறை இவ்வாறு என்னை அடிப்பதற்கு நான் உனக்கு என்ன செய்தேன் என்று கழுதை கேட்கும். கழுதையிடம், நீர்தான் என்னை ஏளனம் செய்து கொண்டிருக்கின்றாய், என் கையில் ஒரு வாள் இருந்தால் உன்னை இந்நேரம் கொன்றிருப்பேன் என்று சொல்லுகின்றார். கழுதை மறுபடியும் பேசும். பிறகுத்தான், நான் செய்வது நானாக செய்யவில்லை என்று அந்த கழுதை சொல்லும். அதற்கு பிறகு பிழையாமின் கண்கள் திறக்கப்படும். எனவே தான் அவர் சொல்லுவார், கண் பார்வை பெற்றவன் சொல்கிறேன், பிகோர் புதல்வன் பிழையாமின் திருமொழி, கண் திறக்கப்பட்டவனின் திருமொழி என்று அவர் சொல்லுவார். அப்போதுதான் அவருக்கு தெளிவாக தெரியும் கடவுள் இதை செய்கின்றார் என்று. தலைவணங்கி குப்புற விழுந்து விடுவார். பிறகு மறுபடியும், நீ அவர்களுடன் போ, ஆயினும் நான் சொல்லும் வார்த்தையை மட்டுமே நீ பேச வேண்டும் என்று கடவுள் அவரை வழிநடத்துவார். அன்பார்ந்தவர்களே, நிறைய நேரத்தில் நம் வாழ்க்கையில் நடக்கின்ற நிகழ்வுகள், நம்ம ஒரு சில நேரத்தில் கனவுகள் காண்போம், காட்சிகள் தோன்றுவதைப் போன்று தோன்றும். இதுவெல்லாம் கடவுள் நம் வாழ்க்கையில் குறுக்கிட்டு நம்மை வழி நடத்துகின்றார். ஆண்டவரே, உன் வழியில் என்னை நடத்தியருளும், உன் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். எளியவர்களுக்கு அவர் தன் வழியை கற்பிக்கின்றார். இதுவெல்லாம் கடவுள் செய்கின்ற செயல்பாடு. இதை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். இதற்காக கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். அப்படிப்பட்ட சக்தி படைத்த தெய்வம்தான் நம் தெய்வம். அந்த தெய்வத்தின் மகனாகத்தான் ஆண்டவர் இயேசு நம்மிடையே மீட்பராக பிறந்திருக்கின்றார். அவர் எந்த அதிகாரத்தால் இதை செய்கின்றார் என்று பதில் அந்த பரிசேயர் தலைமை குருக்களுக்கும் அவர்களுக்கும் தெரியும். இருந்தபோதிலும் பதிலை தெரிந்து கொண்டே கேட்கின்றார்கள். அவர்கள் மழுப்பி எங்களுக்கு தெரியாது என்று சொல்லுகின்ற போது, ஆண்டவர் இயேசு எனக்கு தெரியாது என்று சொல்லவில்லை, நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு நேரிய வழிகளை காட்டியும் நீங்கள் திருந்தவில்லை, ஸ்நாபகர்களை பிற நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே நான் சொல்லியும் நீங்கள் திருந்த போவது கிடையாது. எனவே நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன். எனக்கு தெரியாது என்று ஆண்டவர் சொல்லவில்லை. ஆண்டவருக்கு தெரியாதது எதுவுமே கிடையாது. எனவே அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் காட்டுகின்ற வழிகளில் நடக்க இறையருளுக்காக தொடர்ந்து வேண்டுவோம். ஆமென்.